ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவில் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு மாதம் யூடியூப் இன்கம் தான் பார்க்க போகிறோம். அது கூடவே என்னோடய யூடியூப் ஜேர்னி. அதில் 2 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு வளைச்சதுக்கான அங்கீகாரம் தான் இது. அதை பற்றி எல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா இன்னையோட கோல்டு ரேட்டும் பார்ப்போம். அண்ட் நம்ம சேனல் ஆல்ரெடி கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் சேவிங்ஸ் பற்றின ஆல் ஐடியாஸும் நம்ம சேனலில் கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்மளோட ஓல்டு வீடியோஸும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியம் ரிசீவ் ஆகும். நீங்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் உடனே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கியான வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு ரேட் பார்த்துடலாம். 27,524. 1 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா 6,665 ரூபாய். 8 கிராம் பார்த்தீங்கன்னா 53,320 ரூபாய். அதாவது ஒரு பவுனோட ரேட்டு. இன்றைக்கி வெள்ளி பார்த்தீங்கன்னா வந்து 97 ரூபா 50 பைசா. இதுதான் இன்றைக்கான கோல்டு ரேட். நேற்றை விட வந்து கொஞ்சம் வந்து கோல்டு வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ வந்து இன்னும் ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த அமௌண்ட் ஓகேனா வந்து கோல்டு சீட் வந்து பே பண்ணிவிடுங்க. அப்படி வந்து இன்னும் குறையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணிவிட்டு கட்டலாம். குறையும் வாய்ப்பு இருக்குது, கூடும். நம்ம கண்டிப்பாக எதுவுமே சொல்ல முடியாது கோல்டு ரேட் பொறுத்த வரைக்கும். யூடியூப் இன்கம் வந்து வந்துருச்சு, நேற்று தான் வந்துச்சு. அது எவ்வளோன்னு வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து நான் வந்து இன்கம் வரும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண சேனல் வந்து கிடையாது. எல்லாருக்கும் எனக்கு வந்து சேவிங்ஸ் அப்படின்னா எல்லாமே சொல்கிறதுக்கு வந்து ஆள் இல்லை. பட் வந்து என்னை போல் உள்ளவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பற்றி ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு சேவிங்ஸ் பற்றி சொல்கிறப்ப ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இதனால தான் நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், மற்றவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் பற்றி ஐடியாஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காகன்னு. அதே தான் என்னோட எய்ம். பட் வந்து எனக்கு இந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்குது. இன்னும் வந்து ஏன்னா வந்து நானும் வீடு இப்போ தான் வந்து கட்டினேன், கொஞ்சம் கடனில் இருக்கிறதுனால இந்த அமௌண்ட் யூடியூபோட இன்கம் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த யூடியூப் அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது மூலியமாக ஒரு சின்ன அமௌண்ட் வந்தால் கூட அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நானும் நல்லா வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வீடியோஸ் பார்க்குறது இதுதான் வந்து என்னோடய வேலையாகவே இருக்கும். பட் வந்து யூடியூப்லேயும் இன்கம் வரும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நான் வாங்கி தான் நம்புகிறேன். அமௌண்ட் வருமா வராதா இதை பற்றிலாம் நான் யோசிச்சதே கிடையாது. பட் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அது ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கண்டினியூஸாக என்னோடய எஃபோர்ட் போட்டு எல்லாருக்காக வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய சுச்சுவேஷன், வீடு கட்டுறது, நாங்கள் குடி போகிறது, அதுக்கப்புறம் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி, அதுக்கப்புறம் என்னோடய டெலிவரி, இதனாலே வந்து என்னால் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட முடியல. அதனாலே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க. இப்போ நான் கண்டினியூஸாக வந்து எஃபோர்ட் போட்டு வீடியோஸ் வந்து போடுறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய இன்கமும் வந்து வந்துருச்சு. நான் முன்னாடியே போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து 1 இயர்க்கு முன்னாடியே வந்து இன்கம் வந்து கிடச்சிருக்கும். பட் வந்து நான் விட்டதுனால இப்போ தான் வந்து என்னோடய இன்கம் வந்து வந்திருக்கு. வந்து எடுத்தோடனே வீடியோஸ் போட்டோன்னே வந்து அமௌண்ட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரொம்பவே எஃபோர்ட் வந்து போடணும், கஷ்டப்படணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம வீடியோஸ் வந்து ஓடி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான், அதுவும் 1 இயர்க்குள்ளே அது மாதிரி போனால் மட்டும்தான் நம்மளுடைய வீடியோஸ்க்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அது வந்து ஆட்ஸ் மூலியமாக கிடைக்கும். அப்போ தான் உங்களால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராசஸே வந்து ஆன் பண்ணி நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். 2024 வந்து யூடியூபர் ஆகிறது பாசிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகலாம். உங்கள் கையில் ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். பெருசாக இதுக்கு இன்கம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இதில் இன்கம் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. பட் இன்கம் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஃபேமஸாக உள்ளவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா டக்குன்னு ரீச் ஆகி அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து லேக்ஸ் கணக்கில் வந்துடுவாங்க. இப்போ வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.9 தான் இருக்காங்க. அதாவது 2900 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. பட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எனக்கு இந்த இன்கம் வந்ததுக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைனா வந்து எனக்கு இந்த இன்கம் வந்து கிடச்சிருக்காது ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் மட்டும் பார்த்துக்கல, வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கும் வந்து நான் போயிட்டு தான் இருக்கேன். இப்போ குழந்த பிறந்திருக்கிறதுனால போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதில் எனக்கு கிடைச்ச இன்கமில் வந்து சந்தோஷத்தை விட இந்த ஃபஸ்ட்டு இன்கம் கம்மியாக எனக்கு கிடச்சிருந்தாலும் நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அதை முதல்ல உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவ்வளோ 2 இயர்ஸாக இதில் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு எனக்கு இப்போ தான் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ தான் நீங்கள் யூடியூபோட பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. நான் எப்படி இன்கம் எடுத்தனோ அதே மாதிரி வந்து உங்களுக்கும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இன்கம் வரும். இதில் என்ன நம்மளுக்கு
ரொம்ப முக்கியமான விஷயம் யூடியூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கும். மிக்சடு கண்டென்ட் நீங்கள் போட்டிங்கன்னா மாற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி வந்து போடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு அதே மாதிரி யூடியூப் பற்றி வேறு ஏதாவது தெரியணும் அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் வந்து வீடியோஸில் வந்து உங்களுக்கு போட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி தேவை. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா இது நல்ல ரீச் இருக்கும். நார்மலாக நான் வந்து ஷார்ட்ஸ் அதிகமாக போடுறது கிடையாது, வீடியோஸ் மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன். பட் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து ரீச் ஆக முடியும். அதோட வந்து கொஞ்சம் வீடியோஸ் போட்டிங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆயிடும். வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது வந்து குறிப்பாக பெண்கள் வந்து வீட்டையும் மேனேஜ் பண்ணணும். ஆஃபீஸ் போகிறவங்க ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்து நிறைய பேர் ஆனால் வந்து யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் வேலையை வந்து விட்டுடுறாங்க. பட் நான் அப்படியெல்லாம் இல்லை. நான் வந்து குழந்தையும் பார்த்துட்டு இனிமேல் 2 monthஸில் வந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ண போகிறேன். குழந்தைய வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பட் வந்து என்னால் அந்த கன்சிஸ்டன்சி கொடுக்க முடியுமான்னு தெரில. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வந்து என்னோடய சேவிங்ஸ் ஐடியாஸை உங்ககிட்ட நிறைய கொடுக்கணும் அப்படின்னு நிறைய டெய்லி யோசித்து எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே கஷ்டம்தான் உண்மையை சொல்லணுன்னா. குழந்தைய வச்சுட்டு அவங்க அழுகிற எல்லா டைம்லேயும் அவங்கள பார்த்துக்கணும். யூடியூப்காக யோசித்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours வந்து யூடியூப்லேயே அதுவும் இப்போ நான் டெய்லி வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சாலிடாக 3 hours வந்து ஆகுது யூடியூப்க்குன்னே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. நான் வந்து என்னோடய குழந்தைய கையில் வச்சுட்டு கூட வந்து எல்லாமே கண்டென்ட் வந்து எழுதி நான் யோசிச்சுருக்கேன். அந்த மாதிரிலாம் தான் இப்போ வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டையும் பார்த்து. வந்து என்னோடய ஃபேமிலிக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்களே எனக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் வந்து இது இல்லை யூடியூப் ஜேர்னி அப்படிங்கிறது. இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய ரிலேஷன்ஸ் யாருக்குமே வந்து நான் வந்து யூடியூப் இந்த சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலை. பட் வந்து கூடிய சீக்கிரமே நம்ம வந்து ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில்ஸு. ரீச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் சொல்லணும் அப்படின்ற அது வந்து என்னோடய எய்மாக இருக்குது. நம்ம அப்படி சொன்னால் தானே பெருமை. ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எப்பவுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட்டு அதே மாதிரி வந்து ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸாக நம்மளோட எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட எய்மை வந்து ரீச் பண்ண முடியும். இந்த வேலையிலன்னு சொல்லலை, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு பிடிச்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். அதே போல் தான் நானும் என்ன நம்புகிறேன், நீங்களும் உங்களை நம்புங்க. உங்களுக்கு எதில் திறமை இருக்கோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸ் போடலாம். உங்களுக்கு குக்கிங் நல்லா வருமா, நீங்கள் வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸு வீடியோஸ் வந்து எடுத்து போடலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம சாதிக்கணும். இப்போ யூடியூபே இல்லைனா கூட நம்ம படித்து ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுக்கு போகலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம வந்து தொடர்ந்து எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக நம்மளோட முயற்சி வந்து ஒரு நாள் வந்து வெற்றியாக மாறும். இப்போ என்னோடய யூடியூப் இன்கம் வந்து ரிவீல் பண்ணிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் வாங்குற மாதிரி தான் எனக்கு வந்து $101 வந்து வந்துருந்துச்சு. டோட்டலாக $101 வந்து யூஎஸ் அந்த டேக்ஸ் வந்து பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் தான் ஏறுனுச்சு. இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லலை. ஒரு டாலர் பார்த்திங்கன்னா வந்து 80 rupees. இன்கம் வந்து டேரெக்டாக சொல்லலாமா அப்படின்னு தெரியல. ரொம்ப கம்மியான இன்கம் தான் எடுத்திருக்கோம். இருந்தாலும் வந்து இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய இன்கம் மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து வேலைக்கு போய் வாங்கினதை விட யூடியூப்பில் எனக்கு கிடச்ச இன்கம்னால ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இது வந்து அவ்வளோ ஈஸியாக எனக்கு கிடைக்கல. 2 years என்னோடய ஹார்ட் ஒர்க்கு கிடச்சிச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ஓல்டு வீடியோஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சேவிங்ஸ் பற்றி வேறு எதுவும் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு சேவிங்ஸ் வீடியோஸோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.